ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கிறேங்க. வாங்கிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கும் கம்மியான ப்ராடக்ட் தாங்க. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க என்னென்ன வாங்கியிருக்கிறேன்னு. ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையா அப்படின்னு 2-3 தடவை யோசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த பொருள் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு பொருளுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் காய்கறிகள்லாம் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் மீதியை வந்து பாலிதீன் கவரில் போட்டு அப்படியே வச்சுருவாங்க. நானும் இந்த தப்பை இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் பார்த்துட்டு இது மாதிரி பாலிதீன் கவரில் போடாதீங்க கமெண்ட்ஸ் கூட கொடுத்துருந்தீங்க. ஸோ நீங்கள் சொல்லி கேட்காம இருக்க முடியுமாங்க? அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிடலான்னு இந்த கிளாத் பேக் வாங்கியிருந்தேன். நான் கூட இவ்வளோ ரேட் கம்மியில் வாங்குறமே நல்லாயிருக்குமா அப்படின்னு பயந்துட்டே தாங்க வாங்கினேன். ஆனால் இந்த ரேட்டுக்கு நிஜமாகவே ஒர்த்து தாங்க. ஜிப்பெலாம் நல்லா ஸ்டடியாக இருக்குது. அதே மாதிரி கிளாத்துமே பரவாயில்ல. அந்த ரீயூசபிள் பேக் மாதிரி இந்த 5 ரூபீஸ்க்கு சூப்பர் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கிளாத் நல்லா கெட்டியாகவே இருக்குங்க. இந்த நெட் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால உள்ளே என்ன காய்கறி வைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாய்ச்சரையும் இந்த கிளாத் உறிஞ்சிக்குங்க. அதனால் கண்டிப்பாக காய்கறி போட்டு வைக்கிறதுக்கு இந்த கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ நாளாக இது மாதிரி காய்கறி தாங்க ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். அது எவ்வளோ தப்புன்னு எல்லாரும் சொல்லும்போது தான் புரியுது. சரி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிடலான்னு இதை மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியுது. கவர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிச் தாங்க போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாங்க. ஒரு பேக் இருக்கிறதுனால வாஷ் பண்ணி வச்சு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாமாங்க. பட்டர்ஃப்ளை சாப்பர் தாங்க. நான் வாங்கின பொருள் எல்லாமே வந்து ரீசெண்டாக வாங்கினது தான். ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் வாங்கி 3 மாதம் ஆகுதுங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாப்பரில் உண்மையாலுமே பிளேடு செம்ம ஷார்ப்பாக இருக்குதுங்க. நான் வந்து இதில் கேபேஜ், ஆனியன் எல்லாமே போட்டு எல்லாமே சூப்பர் நைஸாக வந்து கட் பண்ணி கொடுத்துருது. நிறைய பேருக்கு இது மாதிரி நம்ம புல் பண்ணுற மெத்தட் வாங்கினோம்னா அந்த நூல் வந்து ஸ்டக் ஆகிக்குது அப்படிங்கிறத பெரிய கம்ப்ளைண்ட்டாக வருங்க. அது காரணம் அந்த மெஷின் கிடையாது. நம்ம ஓவராக வந்து உள்ள காய்கறிகளை போட்டு நம்ம வந்து புல் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டக்காகத்தான் செய்யும். ஒரு அரை பங்கு இருக்கிற மாதிரி வெங்காயமாக இருந்தாலும் சரி, முட்டைக்கோஸ் இருந்தாலும் எதாக இருந்தாலும் அரை பங்கு இருக்கிற அளவுக்கு போட்டு இது மாதிரி புல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டக் ஆகாமல் வருதுங்க. என்னை கேட்டால் இந்த ப்ரைஸ்க்கு தாராளமாக இந்த பொருள் வாங்கி யூஸ் பண்ணலாங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கலாமா வேணாமா நினச்சிக்கிட்டு இருந்ததாங்க. பன்னீர் மேக்கர். இந்த கிளாத் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து இதில் பன்னீர் செஞ்சுட்டு போயிடலாமே தான் நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டி பன்னீர் செய்யும்போது இந்த கிளாத்தை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ண முடியாதுங்க. ஆனால் சும்மா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போது ஸ்மெல் வந்துடுது. ஸோ ஹைஜீனிக்காக எனக்கு ஃபீல் ஆகலை. அதனாலே இந்த பன்னீர் மேக்கர் வாங்கிட்டேன். மாதிரி பண்ணும்போது நம்ம சூடாக போட்டு துணியில் வந்து புழிஞ்சிட்ருக்க வேண்டியதில்லை. ஈஸியாக வந்து தண்ணியில் ஸ்குவீஸ் ஆகி வந்துடும். அதே மாதிரி பன்னீர் செய்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையாட்டு இருக்குங்க. கிளாத் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக தோணுது. நான் எப்பயுமே பன்னீர் செய்கிறதுக்கு தனியாக தாங்க கிளாத் வச்சுருப்பேன். அது ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த தடவை எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். எனக்கு திருப்பி இது யூஸ் பண்ணுறக்கே பிடிக்காது. அதுக்காகவே இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே அவங்க கொடுத்துருக்குற அந்த மூடியை வச்சிட்டோம் அப்படின்னா அதில் அப்படியே மேலே வெயிட் வச்சிட்டோம்னா எல்லா தண்ணியும் வந்து 2 மணி நேரத்தில் நல்லா போயிட்டு சூப்பராக பன்னீர் வந்து கிடச்சிருது. ஈஸியாக நம்ம கட் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயும் கிடச்சிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த ப்ராடக்ட்டு. மாதிரி மேக் பண்ணும்போது கிளாத் அவாய்ட் பண்ணுறதுனால ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சுங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. என்ன லைனாக எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து எல்லாத்தையுமே யோசித்து தேடி பார்த்துட்டு இது கண்டிப்பாக வேணுமா யூஸ் ஆகுமான்னு 2-3 டைம் யோசிச்சு தாங்க வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா என்னடா கிளாத் மாதிரி இருக்குதுன்னா அடியில் கிளாத் இருக்குங்க, மேலே வந்து நெட் இருக்கும், சுற்றி வந்து இது மாதிரி ஜிப் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா நம்ம ஹோம்மேடாக சில விஷயங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி வீட்லேயே பண்ணுவாங்க. மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியே வாசல்லையோ வந்து காய போட்டிருப்போம். அதை வந்து அப்படியே ஒரு காக்காயோ குருவியோ வந்து சாப்பிட்டு போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ட்ரை நெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உள்ளே நம்ம என்ன காய வைக்க போகிறோமோ அந்த பொருளை வச்சுட்டு மேலே இந்த நெட்டை போட்டு ஃபுல்லாக ஜிப்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே வந்து கிட்டேயே வராதுங்க. சில பேருக்கு தோணலாம், காக்கா குருவி தான் கொஞ்சம் சாப்பிட்டு போட்டுமே என்ன பிரச்சனை, அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டு போட்டுன்னு நினைக்கலாம். நம்ம வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும் தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. இதில் காக்காயோ குருவியோ உட்காந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும். நான் அதுக்காக தான் சொல்கிறேன். அவங்களுக்கு உணவளிக்கணும்னா தனியாக ஒரு பாத்திரத்தோட நீங்கள் போட்டு வச்சிடலாம். இப்போ அந்த ட்ரை நெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வடகம்லாம் போடுவீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. நம்ம வீட்டில் வந்து உடன் சாப்பிங் போர்டு இருக்கும், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அது வாஷ் பண்ண என்ன ஆகுதுன்னா அதிகமாக ஃபங்கஸும் ஃபார்ம் ஆயிடுது. அதே மாதிரி சீக்கிரமே வந்து அது உடஞ்சி போயிடுதுங்க, மரம் காட்டி வெடிச்சிருது. அதுவே இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வாங்கிட்டோம் அப்படின்னா காய்கறியும் கட் பண்ணிக்கலாம், இது மேலே வச்சு நம்ம சப்பாத்தி பொருள்லாம் தேய்ச்சிக்கலாம், 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தாங்க இது வாங்கினேன். எல்லாமே வந்து அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து முதல்ல சாப்பிங் போர்டு சைஸே போதும் அப்படிங்கிறக்காக வாங்கிட்டேங்க. இது எனக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு இருக்குது. நீங்கள் வேணுங்கிற சைஸை பார்த்து எடுத்துக்கலாங்க. இதை நான் முதல்ல யூஸ் பண்ணி
பண்ணிட்டு இருந்த உடன் போர்டு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. வாங்கின ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு கண்டிப்பாக வந்து மஸ்ட் பைன்னு சொல்லுவாங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நான் மீல் ப்ரிப்பரேஷன் போடுறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் சார்ட்டுக்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு A4 ஷீட் எடுத்து நானாகவே வந்து காலம்லாம் போட்டு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டில் எழுதி வச்சு மீல் ப்ரிப்பேர் பண்ணி போடுவேன். ஆனால் இது மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் சார்ட் ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேணுங்கிறப்போலாம் இது மாதிரி அந்த வீக்குக்கு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். நமக்கு இது மாதிரி ஒரு பொருளை வாங்கும்போது அதை செய்யணும் அப்படிங்கிற ஈடுபாடு அதில் அதிகமாக வருங்க. அதுக்காக தான் நான் மெயினாக வாங்கினேன். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 178 தான். 178க்கு நான் இது லைட்டாக ஒரு சார்ட் மாதிரி வரும்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக வந்து மேக்னெட்டிக் இதோட அது லெட்டு பார்த்தீங்கன்னா அதில் கூட வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்போட கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜில் இது மாதிரி நம்ம ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் பாப்பா இருக்கிறதுனால அவளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் அது மாதிரி மறைச்சி வச்சிருக்கிறேங்க. யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். வேணுங்கிறப்ப இது போல் எழுதிட்டு நம்ம வந்து அங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள் இதுலேயே மேக்னெட் இருக்குங்காட்டி ஈஸியாக வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இதுலேயே தெளிவாக பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸ், டின்னர்னு க்ரோசரி என்னென்ன வாங்கணும், என்னென்ன வந்து ப்ரோட்டீன் ஐட்டமாக வாங்கணும் எல்லாமே தனித்தனி காலமாக கொடுத்துருக்கறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீல் ப்ரிப் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் குக்கிங்க்கு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மீல் ப்ரிப் சார்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஸை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரி பார்ட்டிஷன் பிளேட் தான். ரவுண்ட் பிளேட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன தான் சாப்பாடு அப்புறம் வந்து காய்கறி தனித்தனியாக வச்சு கொடுத்தாலும் இது மாதிரி பார்ட்டிஷன் பிளேட் வாங்கி அதில் நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து வெஜிடபிள் அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்குன்னு தனித்தனியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுத்து எடுத்து சாப்பிடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அதுக்காகவே நான் வந்து இது மாதிரி வாங்கணும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 2 சேர்ந்தே பார்த்தீங்கன்னா 170 சம்திங் தாங்க. கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு ஒர்த் தான் சொல்லுவேன். உங்களுக்கும் கிட்ஸ் இருந்தால் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கேக்குக்கு வந்து இது மாதிரி ஒரு மோல்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா கப் கேக் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் ரொம்ப நாள் கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் வாங்கலாமா வேணாமான்னு. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு பெரிய ஓடிஜியாக இருந்ததுன்னா 2 வாங்கிட்டீங்கன்னா செட் ஆஃப் 2 தான் வரும். 2 மோல்டு வர்றதுனால ஒரே டைமில் வந்து நம்ம செஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த வீக்கான ஸ்நாக்ஸு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். நல்லாவே வந்து இன்ச் வந்து நல்லா டெப்த்தாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன். இது வந்து நான் ரொம்ப நாளாக பார்க்குறக்கு அழகாக இருக்கே வாங்கலாமா வேணாமா நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது ஆக்சுவலாக மீஷோவில் தாங்க வாங்கினேன். 80 ருபீஸ் தான். இது வந்து யூசேஜ் அப்படிங்கிறத பார்க்குற க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறக்காக தான் வீடியோ பர்பஸ்க்காக வாங்கினேன். நிறையா பேர்த்துக்கு வந்து இது மாதிரி க்யூட்டான சின்ன சின்ன திங்ஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஹாபியாக கூட இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் விலை கம்மியாக இருக்கே 80 ரூபாய்க்கு வாங்கி இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்னு நினச்சேன். நல்லாவே கெட்டியாக இருக்குது. இதோட எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க பிடிக்குது. கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. பட் பார்க்குறக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுங்க. மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. பார்க்குறக்கு ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உடன் ட்ரேங்க. இது ஆல்ரெடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கியிருந்தேங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அது என்னென்னா பாப்பா அதில் ஏறி உடச்சிட்டா. ஸோ அதே மாதிரி புதுசாக வந்து வாங்கிக்கலாமேன்னு வாங்கிட்டேன். ஏன்னா ஏதாவது மல்டிபர்பஸ் ட்ரே மாதிரி தாங்க. சர்விங் ட்ரேவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து டைனிங் டேபிள் மேலே சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வைக்கிறதுக்கு கீ எல்லாம் அதில் வச்சுருப்பேன். அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது இருக்கும்போது டேபிளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே கச்சன் டேபிளில் வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரே இடத்துல வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே திருப்பி அகைன் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அங்கே இருக்கிறதுனால தாராளமாக வாங்கலாங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சீஸ் கிரேட்டருங்க. இது சீஸ் கிரேட்டர்னா அது மட்டும் தான் வந்து கிரேட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இதில் நான் இப்போல்லாம் வந்து பன்னீர் துருவுறதுக்கு அப்புறம் கேரட் துருவுறதுக்கு இஞ்சி டீ எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அதை போட்டு உரல் எடுத்து கொட்டிகிட்டு இருக்கிற நேரம் இதில் வந்து சுரண்டி போட்டுக்கிறேங்க. டீ போடுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தாராளமாக இதை வாங்கலாம். ஹேண்டியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கியூப் ட்ரே தாங்க. இந்த ட்ரே வாங்கினதுக்கு மெயினாக ரீசன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மீல் ப்ரெப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஐஸ் கியூப் ஃப்ரிட்ஜ்லேயே வருது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேல வந்து நல்லா லெட் இல்லாமல் இருக்குதுங்க. எனக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேணும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சிலிக்கான் பேஸ் இருக்கிறதுனால டீமோல்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா வந்து நம்ம நைஃப் வச்சு குத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதோட மூடி பார்த்தீங்கன்னா ஆடட் கிடையாது. ஜஸ்ட் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதெல்லாம் போட்டு கியூப் மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ரேக் தாங்க. நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லுவேங்க. செம ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. நான் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா இரும்பு கடை அது மாதிரிலாம் தாங்குமான்னு தான் நினச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க, நல்லாவே வந்து தாங்குது. மெயினாக வந்து நான் தோசைக்கல் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரை பேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கஜன்னு ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே இந்த ஏரியா மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காகவே இந்த ரேக் வாங்கியிருந்தேன். தோசைகள் எடுக்கணும்னா எல்லாத்தையுமே போட்டு கலைக்க வேண்டியதாக இருந்ததுங்க. அதுவே இந்த ரேக் வச்சதுக்கப்புறம் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்குறக்கும் அழகாக இருக்குது, எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தாங்க. நம்ம இதையே வந்து நீங்கள் இது மாதிரி ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெர்டிகலாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். போகிற பொருள் பார்த்தீங்கன்னா நான் டைனிங் டேபிள் ஷீட்டுங்க. இதுவுமே ஒரு மல்டிபர்பஸ் மாதிரி தான். டைனிங் டேபிள்லையும் போட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜ் மேலே கட் பண்ணி போட்டுக்கலாம், ஷெல்ஃப் நீங்கள் வந்து ஷெல்ஃப் லைனராக கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் டைனிங் டேபிளுக்காக தான் வாங்கியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170 சம்திங் தாங்க. ஸோ ஒரு அதிக விலை கொடுத்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே
யூஸ் பண்ணுறத விட எனக்கு இது மாதிரி கொஞ்சம் கம்மியான ரேட்டில் ஒரு 1 இயருக்கு மேலே, ஏன்னா ஒரே லுக்கில் ஒரு இடத்த பார்க்குறத விட அப்பப்போ வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும்போது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் அந்த லைட் கலராகவும் இது மாதிரி வாங்கியிருக்கிறேன். நான் வந்து 2-3 வச்சுக்குவேங்க. ஒரு மந்த்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரே மோனோடோனஸாக இருக்காமல் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அதுக்காக தான் வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பொருள் தாங்க. எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் வாங்கினது எல்லாமே வந்து மீஷோவில் கொஞ்சமாகவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ லிங்க் எல்லாமே வந்து ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன். மீஷோவில் வாங்கினதுக்கு கோடும் வந்து லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் இந்த கௌதம்.